மண்டே மார்னிங் இந்த கிளைமேட்க்கு எப்போ மழை பெய்யுது எப்போ வெயில் வருதுன்னு சுத்தமாக தெரியல. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் தனித்தனியாக தான் இப்போதைக்கு குக் பண்ணிக்கிறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமே நான் ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ண போட்டுட்டு ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து லஞ்சே குக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். என்கிட்ட ஆல்ரெடி மிக்ஸி இருக்குது, பட் நான் இங்கே வரும்போது எடுத்துகிட்டு வரல. ஓகே, இங்கேயும் மிக்ஸி வாங்க வேணாம், பிளெண்டர் மாதிரி போயிடலாம்னு சொல்லிட்டு தான் அகோராவில் வந்துட்டு இந்த பிளெண்டர் பார்த்து வாங்கியிருந்தேன். இது 2 வீக்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை பற்றின ஒரு சின்னதாக ரிவ்யூ கொடுத்துடலாமேன்ட்டு தான். இது வந்து ஜூஸஸ்லாம் நல்லாவே போட்டு நல்லாவே அரைச்சிடுது. பட் சட்னி வந்து போடுறோம் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு பர்சன்ட்லாம் நம்ம அரைக்கும் போது சின்னது இதில் வந்து 3 ஜார் வந்துட்டு வருது. ஸோ சின்னது யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1% 2% வரைக்கும் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்மாஷ் நல்லா வந்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்குது. ரிசீவ் பண்ணதும் நான் ஃபர்ஸ்ட் ஏபிசி ஜூஸ் தான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இதை பற்றின டீட்டெயில் அண்ட் ப்ரைஸ் எல்லாமே கீழே இருக்க லாங் வீடியோவில் வந்து டேக் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பாய்.